அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திக்பலம். திக்பலம் மூன்றாம் நிலை வந்து திக்பலம். சோ திக்பலம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு கிரகம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வலிமையா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பலம் பெற்றிருக்கு அப்படின்னா அதாவது திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுல புதன் குரு வந்துட்டு லக்னத்துல திக்பலம் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம தனுசு வந்து லக்னமா வச்சுக்கலாம். சரிங்களா? தனுசுல குரு பகவான் இருக்காரு, இங்க வந்து புதனும் சேர்ந்து இருக்காரு. சரிங்களா? அப்போ இங்க வந்துட்டு குருவும் புதனும் இருக்கு, தனுசுல குருவும் புதனும் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அடையிறாங்க. சரிங்களா? இதுதான் திக்பலம். சரியா? இந்த இடம் வந்து திக்பலம் அப்படின்ட்டு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது. சரிங்களா? அடுத்து சந்திரனும் சுக்கிரனும் லக்னத்தில் 4வது வீட்டில் அமரும் போது திக்பலம் அடைகிறது. சரிங்களா? சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே லக்னத்துல இருந்து 4ஆம் வீடு. சரிங்களா? இப்போ மேஷ லக்னமா வச்சுக்கோங்க. மேஷ லக்னம், சந்திரன் வந்துட்டு இங்க இருக்காரு, சந்திரன் இங்க இருக்காரு. சரிங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு, லக்னத்திலிருந்து 4ஆம் இடம். சரிங்களா? 1 2 3 4 4ஆம் இடத்துல திக்பலம் அடையுது. சரிங்களா? லக்னம் அதாவது மேஷம் வந்து லக்னமா கணிக்கும் போது 1 2 3 4 இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து திக்பலம் அடைகிறாரு. சோ இங்க வந்து இவரோட ஆட்சி வீடும் கூட. சரிங்களா? ஓகே. இப்போ இத வந்து நம்ம இந்த கடகத்தை வந்து நம்ம லக்னமா வச்சிருவோம். லக்னமா வைக்கும்போது இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வராருங்களா? சுக்கிரன். சோ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையை தான் வந்துட்டு நாம திக்பலம்னு சொல்றோம். சரிங்களா? லக்னத்திலிருந்து 4ஆம் இடம். சரிங்களா? லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் கூட வந்துட்டு சந்திரனும் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இங்க இருந்தாலும் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தை வந்து அதாவது சந்திரன் சுக்கிரன் லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருந்தா நம்ம திக்பலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி 7வது இடத்துல வந்து 7வது வீட்டில் சனி பகவான் இருக்காருங்களா? சனி பகவான் 7வது வீட்டில் வந்து திக்பலம்ன்றாரு. இந்த கடகத்தை வந்து நம்ம லக்னமாவே வச்சுக்கலாம். சரிங்களா? சனி பகவான் 7வது வீட்டுல வந்து திக்பலம் ஆகிறார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இங்க இருந்தா தான் திக்பலமா அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம தனுசை வந்துட்டு லக்னமா போடுறோம். சரிங்களா? இப்போ தனுசை வந்து லக்னமா போடுறோம், சனி பகவான் நம்ம இங்க போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து சனி பகவான் வந்துட்டு 7வது இடத்துல இருக்காரு, 7ஆம் வீட்டுல இருக்காரு. சரிங்களா? அப்ப 7ஆம் வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் திக்பலம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து பெறுறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் ஆவாங்க. சரிங்களா? சூரியன் செவ்வாய் 10ஆம் வீட்டுல. இப்போ இந்த மேஷத்தை வந்து லக்னமா வச்சுக்கலாம். மேஷத்தை லக்னமா வைக்கணும். சோ 10ஆம் இடம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வரும். சரிங்களா? இங்க வந்துட்டு சூரியனும் செவ்வாயும். சரிங்களா? சூரியன் செவ்வாய், சூரியன் செவ்வாய். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் வந்துட்டு லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் வந்துட்டு திக்பலம் ஆவாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? லக்னத்திலிருந்து 10ஆம் இடம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் திக்பலம் வந்துட்டு லக்னத்திலேயே வந்துட்டு புதனும் குருவும் இருந்தா திக்பலம். சரியா? அடுத்த நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் வந்துட்டு 4வது வீட்டுல வந்துட்டு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல இருந்தா திக்பலம். சரிங்களா? சனி பகவான் லக்னத்துல 7வது வீட்டுல இருந்தா திக்பலம். சனி பகவான் வந்துட்டு லக்னத்துல இருந்து 7வது வீட்டுல சனி பகவான் இருந்தா திக்பலம். சரிங்களா? அதே போலதான் சூரியனும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 10வது வீட்டுல இருந்தா திக்பலம். சரிங்களா? இப்ப திக்பலம் என்னன்னு புரியுதா? ஓகே. இப்போ திக்பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு நிலைப்பாடும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு எக்ஸஸா ஆட் பண்றேன். திக்பலம் இருக்கு இல்லையா? இதற்கு எதிர்வினை வந்து மிஷ்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மிஷ்பலம், மிஷ் அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த திக்பலம் வந்துட்டு மிக வலிமையா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மிஸ்பலம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சோ இந்த மிஸ்பலம் வந்து பாத்தீங்கன்னா வலிமை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ புதனும் சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம திக்பலம் சொல்லியிருக்கோம் இல்லையா? புதன் குரு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம திக்பலம் சொல்லியிருக்கோமா?
இப்ப இதே புதன் குரு லக்னத்துல இருந்து 7ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 7ஆம் இடம் போது இந்த இடத்துல வந்து புதனும் குருவும் சேர்ந்து இருக்காங்க, அல்லது புதன் மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. புதன் மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னா மிஸ்பலம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பட்ட எதிர் திசை, சரியா? எதிர் திசை 7ஆம் வீடு, சரியா? அப்ப எதிர் திசையில இருக்கும்போது இந்த இடத்துல வந்து மிஸ்பலம் ஆகுறாங்க, பலம் இழக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல குரு பகவான் வச்சுக்கோங்க, சேர்த்தியா வச்சுக்கோங்க. பலம் இழக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல குரு வேணாம், புதன் மட்டும் இருக்கட்டும், புதன் மட்டும் வச்சுக்கலாம். இல்ல புதன் வேணாம், குரு மட்டும் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. லக்னத்தில இருந்து 7ஆம் இடத்துல வந்துட்டு குரு பகவான் இருக்கும்போது இந்த பலம் இழக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மிஸ்பலம் அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்ப வந்து புதனும் குருவும் வந்துட்டு மிஸ்பலம் 7ஆம் இடத்துல. ஏன்னா லக்னத்துல 1ஆம் இடமா கணிக்கும் போது இந்த இடம் வந்து 7ஆம் இடமா, ஓகே. 7ஆம் இடமா வருமா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் வந்துட்டு 4ஆம் இடத்துல, 4வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திக்பலம் அடைறான்னு சொன்னோம். இது 4ஆம் வீடா? இது 4ஆம் வீடு. அப்போ இதற்கு 7ஆம் இடம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மகரம் வரும். அப்ப இந்த இடத்துல வந்து சுக்கிரன் சந்திரன், சரிங்களா? சுக்கிரன் சந்திரன், சரி, புரியுதுங்களா? இப்ப இந்த இடம் வந்துட்டு 7ஆம் இடம், சரியா? இப்போ சுக்கிரனும் சந்திரனும் லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல வந்துட்டு திக்பலம் ஆகும்போது இந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து மிஸ்பலம் ஆயிடுறாங்க, பலம் இழக்கிறாங்க, சரிங்களா? இந்த இடத்துல வந்து பலம் இழக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 7ஆவது இடத்துல வந்துட்டு திக்பலம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சனி வந்து 7ஆம் இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு திக்பலம் ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சனி இந்த இடத்துல திக்பலம் ஆகிறாரு. ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வந்துட்டு 7ஆம் இடத்துல வந்துட்டு திக்பலம் ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு லக்னத்துக்கு வந்துட்டாரு சனி பகவான் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து சனி பகவான் மிஸ்பலம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அடைகிறாரு. சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திக்பலத்துல இருந்து அந்த கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தா மிஸ்பலம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெறுது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் எங்க சொல்லியிருந்தோம்? இந்த இடத்துல லக்னமா, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேஷத்தை வந்து நம்ம லக்னமா கன்சிடர் பண்ணும்போது ஸோ 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம்ங்கிறது மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சொல்லியிருந்தோமா? சூரியன் செவ்வாய் வந்துட்டு திக்பலமா சொல்லியிருந்தோமா இந்த இடம்? ஓகே. இதுல இருந்து 7ஆம் இடம், இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் 7ஆம் இடம் பார்க்கும்போது லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வந்துடும், சரியா? 4ஆம் இடத்துல வந்துடும். அப்போ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த இடத்துல வந்து மிஸ்பலம் ஆகுறாங்க. புரியுதுங்களா? இப்போ லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் திக்பலம், இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்பலம். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து திக்பலம் நம்ம எப்படி வந்துட்டு பிரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து இப்ப பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரியும். ஸோ மேபி புரியலன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா?